வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? கேட்கறதுக்கு ஒரு சாதாரண கேள்வி மாரி தானே தோணுது. ஆனா இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? இந்த காணொளிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சங்கிகளும் சரி, சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய கூட்டமும் சரி, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு தெளிவான எதிர்கருத்த நாம சொன்னோம். அத இவங்களால சமாளிக்க முடியல. அத இவங்களால ஏத்துக்க முடியலன்னா, உடனே அடுத்தது இவங்க கேட்கக்கூடிய கேள்வி, "உங்க பேர் என்ன?" இந்த பேர வச்சு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி, ஒரு அரசியல் ஐடென்டிட்டிய குடுத்து, இந்த கேள்வியை, இந்த நியாயமான விமர்சனங்களை மடைமாற்றம் செய்வது தான் இவர்களுடைய நோக்கம். இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அப்படிங்கிறது சாதாரண கேள்வியா? அதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய அரசியல் இருக்கு. நான் சொல்றேன். ஏன்னா சம்ஸ்கிருதம் படிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த நாடு முழுக்க மும்மொழி கல்வி கொள்கை என்பது கேளுங்க. பேர் என்ன? பேர் என்ன? தயவு செஞ்சு ஐயா கார்த்திகேயன். போல இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரே நிமிஷம், உங்க பேர் என்ன? நான் வன்மையா கண்டிக்கிறேன். சொல்லாத, நீ பேர் சொல்லாத. இந்த மண்டல கருத்து மட்டும் தான். சார் அவரு மாலை மலர் பத்திரிக்கை. உங்க பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன மட்டும்? அப்ப நீ பேசுற. தமிழ்நாடு இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனா இப்ப மும்மொழி கல்வி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்க மும்மொழி கத்துக்கலாம்னு பார்த்தா கூட இது உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்ல. அப்ப நாங்க எப்படி வந்து நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்வி கொள்கையை ஏத்துக்க முடியும்? உங்க பேர் சொல்லு. உங்க பேர் சொல்லு. இல்ல பேர் தேவையில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல எதுக்காக இந்த பேரு? இதுதான் பாஜகவுடைய ஒரு நிமிஷம்.